சங்ககால தமிழ். தொல்காப்பிய கால தமிழிலே காணப்பெற்ற மொழிக்கூறுகள் சங்ககால தமிழில் காணப்படுகின்றன. சில மாற்றங்களை தவிர சங்ககால தமிழ் முழுக்க முழுக்க தொல்காப்பிய தமிழாகவே காணப்படுகிறது. தொல்காப்பியர் உயிர் 12 என்று சொல்லுகின்றார். 12 உயிர்களும் சங்கத் தமிழில் மொழிக்கு முதலிலே வந்தன. மெய்யெழுத்துக்களுள் க, த, ந, ப, ம என்னும் 5 மெய்களும் எல்லா உயிர்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். அதே போலத்தான் சங்க இலக்கியத்திலும் இந்த 5 மெய்யெழுத்துக்களும் எல்லா உயிர்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வருகின்றன. ஆனால் சகரம் மட்டும் அகரத்தோடும் ஐகாரத்தோடும் ஔகாரத்தோடும் 3ம் நீங்களாக ஏனைய 9 உயிர்களோடு மொழிக்கு முதலிலே வரும் என்பதுதான் தொல்காப்பியருடைய கூற்று. ஆனால் சங்க இலக்கியத்திலே சகரம் அகரத்தோடும் ஐகாரத்தோடும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வருகின்றன. சமர் சகரம் அகரத்தோடு வந்தது. சமர்ப்பு சகரம் அகரத்தோடு வந்தது. மேலும் வகரம் உகரம் ஊகாரம் ஒகரம் ஓகாரம் என்னும் உயிர்கள் நீங்களாக ஏனைய 8 உயிர்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதலிலே வரும் என்று தொல்காப்பியர் கூறியிருக்கின்றார். அதே போன்றே சங்க இலக்கியத்திலும் வருகின்றது. ஞா என்பது ஆ ஏ ஓவோடு இணைந்து மொழிக்கு முதலிலே வரும் என்று தொல்காப்பிய விதியை ஏற்று வந்தாலும் கூட சங்கத்தமிழிலே ஆ ஈயோடும் சேர்ந்து ஞா மொழிக்கு முதலில் வரத் தொடங்கிற்று என்று சொல்லலாம். சங்கத்தமிழில் ஞா மொழிக்கு முதலில் வரத் தொடங்கிற்று. ஞரல இஞ்சு கூட்டல் ஆ ஞா பதிற்றுப்பத்திலே இது வருகிறது. ஞமிரு புறநானூற்றிலே வருகிறது. ஞாலம் நெகிழ் ஞொல்கிற்று போன்றவை சான்றாக சொல்லலாம். தொல்காப்பிய தமிழிலே இருந்து வேறுபட்டு யகரம் ஆவோடு மட்டுமல்லாது அகரத்தோடும் ஊகாரத்தோடும் இணைந்து மொழிக்கு முதலிலே வருகின்றது. மொழிக்கு இறுதியாக சங்க இலக்கியத்தில் 11 உயிரெழுத்துக்களும் வந்திருக்கின்றன. ஞ, ந, ந, ம, ந, ய, ர, ல, வ, ழ, ள என்னும் 11 மெய்களும் வந்திருக்கின்றன. ஞகரம் இதிலே சங்க இலக்கியங்களிலே மொழிக்கு முதலாக வந்திருக்கின்றன என்பதுதான் முக்கியமான ஒன்று. மொழிக்கு இடையிலே தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய் மயக்கங்கள் சிலவற்றை தவிர அனைத்து மெய் மயக்கங்களும் சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு யகரம் வகரம் உடன்படு மெய் இட்டு எழுதாத நிலை இருந்ததால் தொல்காப்பியர் காலத்திலே யகர வகரம் உடன்படுமை இட்டு எழுதினால் தவறில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் யகர வகர உடன்படுமைகள் சங்கத்தமிழில் மிகுதியாக வந்திருக்கின்றன. இதனால்தான் உயிர் மயக்கங்கள் தவிர்க்கப்பட்டன என்று கூட சொல்லலாம். தொல்காப்பியர் ஆயுத எழுத்திற்கு ஒளியின் மதிப்பு தரவில்லை, சார்பெழுத்து என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் சங்கத்தமிழில் ஆயுத எழுத்து ஒளியின் மதிப்போடு இடம்பெற்றுள்ளது. அகுதை அகுதை என்று ஆயிற்று. எகரம் அகரமாதல், ஊகாரம் ஆகாரமாதல், மூக்கொழி மறைவு முதலியன சங்கத்தமிழில் நிகழ்ந்திருக்கின்றன. எகரம் அகரமாதலுக்கு என் என்பது அன் என்று வந்தது. வந்ததென் என்பதற்கு வந்தனன் என்று வந்தது. எகரம் அகரமாய் வந்தது. ஊகாரம் ஆகாரமாவதற்கு உதாரணம் எம், ஆம், வந்தனம், வந்தனெம், வந்தனாம் என்று. ஐயோ என்னும் வடிவம் செய்யா என்று மாறிற்று. மூக்கொழி மறைவு. அன் மூக்கொழி மறைவு. ஆன் ஆல் 3ஆம் வேற்றுமை உருவு. இன் இல் 5ஆம் வேற்றுமை உருவு. யகர ஒளி மறைதல். யாடு ஆடு, யாமை ஆமையானது, யார் ஆறானது. இதழ் ஒளியாக இருந்த வகரம் பல்லிதழ் ஒளியாக மாறிற்று. யா
ஆவாக மாறிற்று. விகுதியில் வரும் எகரம் எடுத்து ஒழிக்கப்படாமையினால் அகரமாக திரியத் தொடங்கியது. வந்தனென் என்பது வந்தனன் என்று ஆனது. விகுதியிலே முதலிலே வரும் ஆ என்பது ஓ என திரியத் தொடங்கியது. வினையால் அணையும் பெயர்களில் இந்த மாற்றத்தை நாம் காணலாம். சென்றார், சென்றோர், வந்தாய், வந்தோய். இதே போலத்தான் அகரமும் ஓகாரமாயிற்று. கிழவன், கிழவோன் என்றாயிற்று. மூவிட பெயர்களில் தொல்காப்பிய தமிழிலே இருந்து சங்கத் தமிழில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. மூவிட பெயர்கள் நீர், நீர் என்று மாறிற்று. நும், உமக்கு என மாறிற்று. முன்னிலை ஒருமை வடிவமாக உன் என்கின்ற சொல் அகநானூற்றிலே வந்திருக்கிறது. படற்கை பெயர்களான தான், தாம் என்பன சில இடங்களிலே அழுத்த அசை நிலையாகவும் தச்சுட்டு பெயராகவும் வந்திருக்கின்றன. பலர்பால் விகுதியாக பெயரில் மார் விகுதி சங்க இலக்கியத்தில் வந்துள்ளது. தோழி என்பது தோழிமார், ஐயன் என்பது ஐயன்மார் என்று வந்தது. வினா இடப்பெயர்களாக யாங்கனம் என்று நற்றிணையிலே வந்திருக்கிறது. யாண்டு என்பது புறநானூற்றிலே வந்திருக்கின்றது. ஆக வினா இடப்பெயர்களாக யாங்கனம், யாண்டு என்றும் வந்துள்ளன. எண்ணு பெயர்களாக தொண்டு, கோடி என்பன சங்க இலக்கியத்திலே காணப்படுகின்றன. தொல்காப்பியர் கோடி என்ற எண்ணு பெயரை குறிப்பிடவில்லை. கோடி என்பது புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக தொல்காப்பியர் குறிப்பிடாத ஒரு சொல் புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. தொல்காப்பியர் காலத்தில் இடம்பெறாத ஒரு சொல் சங்க இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கிறது, சங்க காலத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அது கோடி என்பது புறநானூற்றிலே வந்திருக்கிறது. தொல்காப்பியர் கூறாத சில அசை நிலைகளும் இடைச்சொற்களும் சங்க இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. பொலிக, அத்தை, அத்தை என்பது அசைநிலை. செல்வல், அத்தை, யானே என்று இரண்டும் புறநானூற்றிலே வந்திருக்கிறது. தொல்காப்பியர் இதனை கூறவில்லை, ஆனால் சங்க இலக்கியங்களிலே காணப்படுகிறது. ஆக சங்க காலத்திலே இந்த அசை நிலைகளும் இடைச்சொற்களும் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லலாம். உகப்பு, உவப்பு, இசைப்பு, கூர்ப்பு, கழிவு, வார்தல், கெடவரல், நிமிர்தல், பழிச்ச போன்ற தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய உரிச்சொற்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படவில்லை. ஆக தொல்காப்பியர் காலத்திலே இருந்த இந்த உரிச்சொற்கள் சங்க இலக்கியங்களில் இடம்பெறவில்லை என்பது முக்கியமான ஒன்று. தன்மை ஒருமை விகுதிகளில் ஏன் என்ற விகுதியே சங்கத் தமிழில் பெரும்பாலும் பயின்றிருக்கிறது. தன்மை ஒருமை விகுதியிலே ஏன் என்கின்ற விகுதிதான் சங்கத் தமிழிலே பெரும்பாலும் பயின்று வந்திருக்கிறது. தன்மை பன்மை விகுதிகளாக எம், ஏம், கும், யுகும, நும், ஓம் போன்றவை சங்க இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. முன்னிலை ஒருமை விகுதிகளிலே ஐ, ஆய் என்பன. இவற்றுள் சங்கத் தமிழில் ஐ விகுதி அதிகமாக காணப்படுகிறது, ஆய் விகுதி குறைவாக காணப்படுகிறது. சங்ககால தமிழ் தொல்காப்பிய தமிழோடு பெரிதும் ஒத்து போயிருக்கின்றது. சிறுபான்மை மட்டுமே வேறுபட்டிருக்கின்றன. இத்தகைய வேறுபாடு சங்கத் தமிழின் வளர்ச்சியை குறிப்பது என்று நாம் சொல்லலாம். தொல்காப்பியர் கால தமிழிலே காணப்படாதன சில சங்க கால தமிழில் இடம்பெற்றிருப்பதையும் நாம் காண்கின்றோம். சங்ககால நூல்களுள் பரிபாடல், கலித்தொகை ஆகிய நூல்களுள்ளும் புது சொற்கள் பல புகுந்திருக்கின்றன. இசைத்தமிழ் இலக்கியமாக அவை அமைந்திருப்பதால் புலவர்கள் தமிழோடு பொதுமக்கள் தமிழும் கலந்து இருப்பதால் அவற்றின் நீண்ட வடிவ சொற்கள், பேச்சு தமிழ் சொற்கள் பல புகுந்துள்ளன. பேச்சு தமிழ் சொற்கள் பல புகுந்திருக்கின்றன. இவை மொழி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அடையாளங்களாக நாம் சொல்லலாம். தொல்காப்பிய கால தமிழிலிருந்து சங்ககால தமிழ் மாறுபட்டிருக்கும் சில இடங்களை நாம் பார்க்கலாம். நகரம் ஞகரமாக மாறி வருவதை காண்கின்றோம். இந்த மாற்றம் சங்கம் மருவிய கால தமிழில் மிகுதியாக மாறிவிட்டது. 5 என்பது 5. அப்போ
நகரம் என்பது ஞகரமாக மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்கலாம். 5 என்பது 5 என்று மாறிற்று. நகரம் ஞகரமாக மாறிற்று. நகரம் சில இடங்களில் மேற்காட்டியது போன்று ஞகரமாயும் மாறி வருகின்றது. அன்னை என்பது அஞ்ஞை என்பது மாறிற்று. நகரம் ஞகரமாக மாறிற்று. நகரம் ஞகரமாக மாறிற்று. கேண்மை என்ற சொல் வடிவம் முன்னர் இருந்தது. இதனை போன்று சங்கத்தமிழில் மேலும் சில சொற்கள் அத்தகைய வடிவத்தை பெற்றன. போன், சொன் என்று ஆனது. இது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டின் இடையிலே நின்ற உயிர்கள் கெட்டு இவ்வாறு ஆயிற்று என்று சொல்லலாம். போன், சொன் என்பது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டின் இடையிலே நின்ற உயிர்கள் கெட்டு இவ்வாறு ஆயிற்று என்று சொல்லலாம். தொல்காப்பியர் காலத்தில் இதழ் ஒளியாக இருந்த வகரம் சங்க காலத்தில் மெல்ல பல்லிதழ் ஒளியாக மாறத் தொடங்கியது என்று அறிகின்றோம். வேற்றுமை உருவின் முதலிலே உள்ள ஒகரம் ஓகாரமாக நீண்டு ஒலிக்கத் தொடங்கியது. குடிஞ்சை ஓடு இரட்டும் அகநானூறு. ஒடு என்பது ஓடு, குடிஞ்சை ஓடு இரட்டும். ஒடு என்பது ஓடாக மாறிற்று. பழங்கால தமிழில் நிகழ்காலத்தை காட்ட தனி கால இடைநிலை இல்லாமல் இருந்தது. எதிர்வும் நிகழ்வும் காட்டக்கூடிய இடைநிலையே மிகுந்திருந்தது. ஆனால் சங்கத்தமிழில் பரிபாடலில் முதலில் கின்று என்னும் நிகழ்கால இடைநிலை வந்திருப்பதை காணலாம். கின்று என்கின்ற நிகழ்கால இடைநிலை, கிறு, கின்று, நின்று என்கின்ற இடைநிலைகள் நாம் பார்க்கின்றோம். அதிலே கின்று என்னும் நிகழ்கால இடைநிலை சங்க காலத்தில் வந்திருக்கின்றது. சேர்கின்ற, சேர், கின்று, சேர்கின்ற என்று பரிபாடலிலே வந்திருக்கிறது. வான், பான் என்னும் வினையெச்சங்கள் முதலிலே சங்கத்தமிழிலேதான் இடம்பெறத் தொடங்கியிருக்கின்றன. வருவான், கொள்வான், காண்பான் என்பன. வருவான், கொள்வான், காண்பான் என்பது வினையெச்சங்கள். இந்த வினையெச்சங்கள் முதலிலே சங்கத்தமிழிலேதான் இடம்பெற்றிருக்கின்றன. குறுந்தொகை, பரிபாடல், குறுந்தொகை போன்ற இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. பாக்கு என்னும் வினையெச்சம் திருக்குறளிலே இடம்பெறத் தொடங்கிறது. படுபாக்கு என்று வந்திருக்கிறது. சங்ககால தமிழ் தொல்காப்பிய தமிழோடு பெரிதும் ஒத்து போயிருக்கின்றது. சிறுபான்மை மட்டுமே வேறுபட்டிருக்கின்றன. இத்தகைய வேறுபாடு சங்கத்தமிழின் வளர்ச்சியை குறிப்பது என்று நாம் சொல்லலாம்.